பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நானே என்னோட மும்பையில் தொலைஞ்சிட்டேன் அட்ரஸ் தெரியாமல். இன்றைக்கி ஒரு சின்ன வேலை இருந்தது. சீக்கிரமாக கடையிலேருந்து 6 மணிக்கு பிறப்பிட்டேன். மணி 8 ஆகிட்டு. வழி தெரியாமல் எங்கேயோ பஸ் ஏறி எங்கேயோ ட்ரெயின் இறங்கி இப்போ நான் ஸ்டேஷனில் போய்கிட்டு இருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் ஏதோ நமக்கு அந்த ஹிந்தி மராட்டி தெரிஞ்சு வாயை வச்சு குழச்சிக்கிட்டு இருக்கோம். பேர் தான் மும்பையில் பிறந்தேன். ஆனால் ஒரு மண்ணுக்கும் நான் லாய்க்கில் எதுவுமே தெரியாது எனக்கு. என் சொந்த ஊரில் நான் தொலைஞ்சிட்டேன் போல். நான் இப்போது எங்கே இறங்கி 1/2 மணி நேரம் நடந்து இந்த பக்கம் வந்து பிரிட்ஜில் வந்து இப்போ ஸ்டேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்றைக்காவது இப்படி இடம் மிஸ் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். வந்து சுருப்பா மார்க்கெட். அவசரத்தில் எடுக்கிற முடிவெல்லாம் தப்பாக தான் இருக்கும் போல். அப்படின்னா பஸ்ஸு ஏறி ஆட்டோ ஏறி அது ஏறி இது ஏறி கடைசியில் நடந்து தான் மிச்சம். என்ன மாதிரி நீங்களும் என்றைக்காவது முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கீங்களா சொல்லுங்கள். நான் துருபா ரயில்வே ஸ்டேஷன் தினம் ட்ரெயினில் போவேன். நான் ஒரு நாள் இறங்கினது இல்லை. நான் வாசி பஸ் இறங்கினது தப்பு. என்ன மாதிரி நீங்களும் இன்றைக்கி சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. ஒரு ஸ்டேஷனை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு வழியாக தொலையாமல் வீடு போய் சேர்ந்துருவோம் போல். இப்போ இங்கே போனால் டானாக்கு போயிடும். இப்படி போகும். அப்பா ஆண்டவனே, இதை பார்த்துக்கங்க மக்களே. துருபா ஸ்டேஷன் இப்படி ஏறிடலாம். யார்கிட்ட கேட்கல. पनवेल को कहाँ से गाड़ी मिलेगा? पनवेल को गाड़ी कहाँ से? பார்த்தீங்களா, திருப்பி போகணும். வாங்க போய் இறங்குவோம். அவ்வளோ ஒரு நமக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபாரம் போகணும். இங்கே பன்வேல் போர்டு போட்டிருக்கு. இங்கே ஏறிடலாம். ஓடுவோம். எனக்கு இந்த வாய் மட்டும்தான் கடவுள் எனக்கு அறிவு கொஞ்சமும் கொடுக்கல. நான் சீக்கிரமாக போகணுன்னு நினச்ச முடிவில் இப்படி பண்ணிட்டேன். பஸ்ஸை விட்டு இறங்க தப்பு. நான் அந்த பஸ்ஸை விட்டு எதுக்கு இறங்கினா பஸ்ஸு ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. அது இறங்கி திரும்ப ட்ரெயினில் போயிடலாம் சொல்லி வீணாக 1 மணி நேரம் நடந்தால் தான் மிச்சம். என்ன மாதிரி கிறுக்குத்தன மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். என்ன மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.